ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளோட பனிவிழும் மலர்வனம் சீரியல். நெக்ஸ்ட் மந்த் எண்டிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓவரால் வந்து சீரியல் நேற்றுக்கு வந்து லாஸ்ட் டே ஷூட்டும் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா எவ்வளோ சீரியல் அருன்னு ரிப்பீட்டடான ட்ராக்கை எடுத்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட விஜய் டிவிலேயே. அப்படி இருக்க சீரியல்லாம் முடிக்காமல் நல்லா போயிட்டுருக்க சீரியலை வந்து முடிக்கிறாங்களே அப்படின்ட்டு ஐஷுவுக்கு ரிசப்ஷன் நடக்குது. ஐஷு அண்ட் ஹீரோவுக்கும் 2 பேருக்குமே ரிசப்ஷன் நடக்குது. இங்கே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தவரை வற்புறுத்தி வீட்டில் பிளாக்மெயில் பண்ணி அப்படி இப்படி ஒரு வழியாக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. மண்டபத்தில் தான் ரொம்ப கிராண்டாக இந்த கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் எப்படி நிற்கிது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. ஹீரோயின் கழுத்தில் மறுபடியும் தாலி கட்டியிருக்காரு. இந்த பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புது தாலி வந்து நம்மளோட அன்பு வந்து போட்டுட்ருப்பாங்க. மேரேஜை எப்படி ஸ்டாப் பண்ணி இந்த அதாவது ஹீரோ வந்து மனசை மாற்றி அவங்க மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேரனும் அதே மாதிரி அனுபமா அவங்களுமே வந்திருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு. அங்கே ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் தாலி கட்டுற வரைக்குமே கூட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஷு வந்து 2-3 பிக்ஸ் வந்து அந்த சாரீ லுக்லேயும் ரிசப்ஷன் லுக்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பயங்கர ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக அமையும்னு நினைக்கிறேன் இந்த பனிவிழும் மலர்வனம் மேரேஜ் ட்ராக். லாஸ்ட் டே எபிசோட் பார்ப்போம், வெயிட் பண்ணி.